வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் மாணவர்கள்ட்ட போய் கருமா இந்த முன்வினை இதை பத்தி எல்லாம் பேசிட்டாரு. நீங்க உங்க உடம்புல இருக்கிற ஊனங்கள் காரணம், இல்ல நீங்க இன்னைக்கு ஏழையா இருக்கிறது காரணம், நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி போய் ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படிங்கிற மாதிரி பத்தி அந்த ஆன்மீக ரீதியா பேசியிருக்காருன்னு சொல்லி இது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய பேச்சு பொருளா இருக்கு. இதை பத்தி பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு சிலர் வந்து இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இது தவறானது, இது மாணவர்கள் வந்து தவறான முன்னுதாரணத்துக்கு ஆக்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க மக்கள்கிட்ட போய் கேட்டுடலாம். இந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில போய் அந்த முன்வினை கருமா இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறது, உள்ள ஒரு ஊனமுற்று இருக்கிறது, அவங்க ஏழையா இருக்கிறது காரணம்லாம் வந்து முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம் அந்த மாதிரி பேசியிருக்காரு. இதை பத்தி தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு வந்து நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? அவர் வந்து மாநாக்கு முன்னாடி பேசுனது இந்த கருமா பேசுனதுல தவறான செய்யறதுனால பக்கத்துல தெரிஞ்சவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்க மனசும் கஷ்டப்படும். அத அந்த மாணவர்களோட மனசை கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்குங்கிறது உங்களோட கருத்து. அவன் பேசி தவறானது தானே அவரு. நாங்க இப்ப யோகம் ட்ரெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்குது பாத்தீங்கன்னா, இந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் பசங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இப்ப ஏழையா இருக்கிறது, இல்ல ஊனமுற்று இருக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்தால தான் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாணவர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதை பத்தி தமிழ்நாட்டுல நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது சொன்னது பெரிய தவறு தான். அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஒரு பெரிய ஆளா இருந்துகிட்டு அந்த மாதிரி வார்த்தையை சொல்றது பெரிய வணக்கம்ண்ணா. நாங்க யோகம் ட்ரெண்ட்ஸ்ங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த மகாவிஷ்ணு ஒருத்தர் வந்து அரசு பள்ளியில போய் பாத்தீங்கன்னா மாணவர்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு நீங்க ஏழையா இருக்கிறதுக்கோ இல்ல ஊனமுற்று இருக்கிறதுக்கோ இன்னைக்கு கஷ்டப்படுறதுக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. எல்லாருமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவர் வந்து அப்படி பேசுனது தப்புதான். ஏன்னா அந்த இடத்துல எந்த மனுஷனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு இலகனமான மனசுதான் இருக்கும். அது வந்து பாதிக்குதுன்னா அப்ப அது பேசுறது தப்புதான். அவங்க பேசுறது தப்புதான். அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஏன்னா ஊனமுற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. அதனால அது தவறான விஷயம். ஓகே, நன்றி. வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் இந்த கர்மா முன்வினை இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன் ஜென்மத்துல செஞ்ச ஒரு பாவத்தாலதான் வந்து இன்னைக்கு நீங்க ஏழையா இருக்கிறதோ இல்ல கஷ்டப்படுறதோ, உங்களோட உடம்புல ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, இல்ல நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறது, கைகள் இதாகாம இருக்கிறது, கண்ணு தெரியாம போறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் சொல்லி அரசு பள்ளியில போய் மாணவர்கள் முன்னாடி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் முன்னாடி இதை பேசிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் அது சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் அது தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்க. தப்புதான் ப்ரோ. அந்த மாதிரி பேசினா யாரா இருந்தாலும் அந்த மாதிரி பேசக்கூடாது. ஸ்கூல் படிக்கிற பையன் மட்டும் பேசினா எப்படி? ஸ்கூல்ல அந்த மாதிரி பேசிருக்காங்க.